செய்வாங்க. இப்போ நம்மில் சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சில பாவம் செஞ்சால் துவா கபூல் ஆகாதுன்னு இருக்குது, இப்போ நாமெல்லாம் துவா செஞ்சு என்ன பிரயோஜனம்னு சொல்லி. இப்போ ஹராமான தொழில் செய்கிறவங்க, ஹராமான தொழில் செஞ்சால் துவா கபூல் ஆகாது. வேறு எத்தனையோ பாவங்கள் இருக்குது, அந்த பாவத்தை செய்கிறவனுக்கு துவா கபூல் ஆகாது. இப்போ இவங்கெல்லாம் துவா செய்கிறது அர்த்தமற்றது இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அப்படி அல்ல, எல்லாரும் துவா செஞ்சுதான் ஆகணும், துவா செய்யணும். துவாவுனால என்ன ஆகும்னு சொன்னால், அவர் எந்த பாவத்தை செய்கிறாரோ அந்த பாவத்தை விடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்துருவான். அவர் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தால் அந்த பாவத்தையும் அல்லாஹ் விட்டு விடுகிற ஒரு வாய்ப்பை கொடுப்பான் என்று உலமாக்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, எனவே அதிகமாக துவா தான் நம்முடைய வாழ்க்கையில். எவ்வளவு துவா செய்கிறோமோ அவ்வளவு நன்மை. நாம் யாசகர்கள், பிச்சை எடுக்கிற மக்களை பார்க்குறீங்கல்ல, அவங்க ஒரு நாளைக்கு 100 வீட்டுக்கு போகிறாங்கன்னா 100 வீட்லேயும் அவனுக்கு காசு கிடைக்கிறது இல்லை, பாதிக்கு பாதி தான் கிடைக்கும். ஆனாலும் அவன் நிராசை அடைகிறதே கிடையாது. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வீடு வீடாக கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் தட்டுறான். அதே மாதிரி தான் நம்ம அல்லாட்ட யாசிக்கிற மக்கள். நாம் ஒரு நாளைக்கு அல்லாட்ட 50 விஷயத்தை கேட்டால் 25 விஷயமாவது கிடைக்கும். அப்போ நம்ம துவாவில் என்றைக்குமே அழுத்தமும் உறுதியும் இருந்தால் நம்முடைய துவாக்கள் அல்லாட்ட அங்கீகரிக்கப்படுது. துவாவில் நமக்கு தெரிஞ்ச யா மன்னான், யா பதி அஸ்ஸமாவாதி வல் அர்த், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா ஹய்யு யா கய்யூம், ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ளணும். ஏதேனும் ஒரு ஆலிம்களிடத்தில் சென்று நான் ஏதாவது அல்லாஹ்வுடைய ஒரு திருநாமத்தை எப்போதுமே வாயில லேசா வர்ற மாதிரி அதை சொல்லி சொல்லி அல்லாட்ட கேட்கணும். இந்த மாதிரி திருநாமங்களை எவ்வளவு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு துவாக்கள் கபூல் ஆகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை அப்படியே பார்ப்பாங்க, யாராவது துவாவில் அல்லாஹ்வை இப்படி புகழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா சொல்லுவாங்க, உன் துவா கபூல் ஆயிடுச்சு, அல்லாஹ் உனக்கு நீ கேட்டதை கொடுக்க போறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. அருமையானவர்களே, பெருமானார் இருக்கும்போது எல்லா விஷயத்துக்கும் துவா தான். மதீனாவில் பேரிச்சம்பழங்கள் அறுவடை செய்யப்படுகிற காலம் வந்துச்சுன்னு சொன்னான். அந்த அறுவடை காலம் முதல்ல பேரிச்சம்பழங்களை இறக்குனதுமே சாப்பிட மாட்டாங்க, யாருக்கும் வித்தர மாட்டாங்க. அந்த பேரிச்சம்பழங்களில் கொஞ்சத்தை எடுத்து பெருமானாரிடம் கொண்டு வந்து தான் கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு துவா செய்வாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ திமாரினா, யா அல்லாஹ் எங்களுடைய இந்த பழங்களில் பரக்கத் செய்வாயாக. வ பாரிக் லனா ஃபீ முத்தினா வ சாயினா, மதீனாவுடைய அளவுகளில் பரக்கத் செய்வாயாக. அப்போ ஒரு அறுவடையில் முதல்ல கிடைக்கிறத அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள்ட்ட கொடுத்து துவா செய்கிறது ஒரு சுன்னத்து. ஒரு குழந்தை பிறந்தா நேராக பெருமானாரிடம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த குழந்தைக்கு துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைகளுடைய பரக்கத்துக்கு துவா செய்வாங்க. வாயில பொருள் ஏதாவது போட்டு பேரிச்சம்பழத்தை மென்று அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. இந்த துவாக்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த நடைமுறைகள் சுன்னத்துகள் இல்லை. குழந்தை பிறந்தா நல்லோர்கள்ட்ட கொண்டு வந்து துவா செய்யுமாறு சொல்லணும், நல்லோர்கள்ட்ட வாழ்த்துமாறு சொல்லணும். நல்லோர்கள் வாயில பேரிச்சம்பழம் போன்ற ஏதாவது ஒரு இனிப்பை மென்று குழந்தையினுடைய வாயில வைக்க சொல்லணும். அப்ப எல்லா இடத்துலையும் துவா. ஒரு முதல் அறுவடையா அப்பையும் துவா தான். அல்லாஹ் அதுல பரக்கத்து வச்சிருக்கிறான். குழந்தை பிறக்குதா, குழந்தைகளை கொண்டு வந்து இப்போ மருத்துவமனைகளில் தான் பெரும்பாலான குழந்தைகள் பிறக்குது. வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக உலமாக்கள், நல்லோர்கள், சாலிஹின்கள், ஆண்களோ பெண்களோ யாரிடமாவது கொடுத்து இந்த குழந்தைக்கு துவா செய்ய சொல்லுங்க. இப்படி எல்லா இடங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா தான் செஞ்சாங்க. எனவே அருமையானவர்களே, என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை அல்லாஹ்ட்ட தான் முறையிடணும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என் கவலைகள் துயரங்கள் எல்லாவற்றையும் நான் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறேன்னு சொன்னாங்க. இப்போ துவா என்கிற நல்ல பழக்கம் நம்மிடத்தில் இருக்கணும், எல்லா நிலைகளிலும் துவா. ரெண்டாவது விஷயம் என்ன, ஆலோசிக்கிற பழக்கம் இருக்கணும். சிறியதோ பெரியதோ, மனிதன் எல்லா விஷயங்களுடைய ஞானமும் மனிதனுக்கு கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் ஆலோசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் பல நேரங்களில் ஆலோசனை செய்வாங்க, எல்லா முஸ்லிம்கள்ட்டையும். சில போர்க்களங்களில் முஸ்லிம்களுடைய ஆலோசனையை கேட்பாங்க. இரவுல இஷாவுக்கு பிறகு தினமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர், உமர் இந்த இருவரிடமும் ஆலோசிப்பாங்க. இஷாவுக்கு பிறகு நீண்ட நேரம் முஸ்லிம்களுடைய விவகாரத்தில், முஸ்லிம்களுடைய விஷயங்கள் தொடர்பாக ஆலோசனை செய்வாங்க. ஆலோசிக்காம ஒரு நாளும் பெருமானார் இருந்ததில்லை. இப்போ எல்லா விஷயங்களையும் ஆலோசித்து முடிவெடுப்பது. ஹஜ்ரத் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா எல்லா விஷயங்களிலும் ஆலோசனை செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அவங்க மதீனாவிலிருந்து
1500 தொலைவில் இருக்குது சிரியா, ஷாம் இருக்குது. ஷாமுக்கு வர்றாங்க. ஷாமுடைய எல்லையை நெருங்கிட்டாங்க. நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் அன்சாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஷாம் தேசத்து எல்லையை நெருங்கும் போது தான் தெரியுது அங்கே அம்வாஸுங்கிற ஊரில் காலரா நோய் பயங்கரமாக தொற்றி பரவி கொண்டிருக்கிறது. நிறைய மக்கள் இறந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ காலரா நோய் உள்ள இந்த பகுதிக்குள்ள உள்ள வர்றதா இல்லையா? ஹலீஃபா இருக்கிறாங்க, பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, உள்ள போறதா இல்லையா? மஷ்வரா தான் செய்கிறாங்க. எல்லாத்துலேயும் கருத்து கேட்குறாங்க. அன்சாரிகள்கிட்ட கேட்குறாங்க, முஹாஜிர்கள்ட்ட கேட்குறாங்க, வயதில் மூத்தவர்கள்ட்ட கேட்குறாங்க. எல்லாரிடமும் கேட்ட பிறகு முடிவெடுத்தாங்க, வேண்டாம், இவ்வளோ பெரிய மக்களை கூட்டிக் கொண்டு ஒரு தொற்று நோய் பரவுகிற ஊருக்குள் போக வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் அந்த முதல்ல அவங்களுக்கு தெரியல. அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு ஹதீஸ் தெரியுது. சரி, இவ்வளோ பெரிய படையோடு இந்த நகரத்துக்குள் செல்ல வேண்டாம், திரும்பி எல்லாம் முடிவெடுத்தாங்க. அப்போ அபு உபைதாங்கிற சஹாபி அவங்க கேட்டாங்க, என்ன உமர் அவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய விதியிலிருந்து விரண்டு ஓடுறீங்களான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய விதியை கண்டு ஓடுறீங்களான்னு கேட்டாங்க. உமர் பதில் சொன்னாங்க, இல்லை, நஃபிர்ரு மின் கதரில்லாஹி இலா கதரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு விதியிலிருந்து இன்னொரு விதியை நோக்கி செல்கிறோம். ஒரு ஊருக்குள் நுழைவதா இல்லையா என்பதற்கு கூட ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை செய்து விட்டுத்தான் மதீனாவுக்கு திரும்புகிறாங்க.